Hi, hello guys, welcome back to our channel MMR. இந்த டாபிக்ல நம்ம ஜியோ சிம்க்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக் தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிக்கை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரனா சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பக்கம் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோ சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன்று டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே உங்களுக்கு ஏற்கனவே ஏபிஎன் இருக்கும். இருக்கிற ஏபிஎனை ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏபிஎனை ரீசெட் பண்ண முடியும். இல்லை சில பேர் மொபைலில் மேலே இந்த 3 டாட் மாரி இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் என்னென்னா புதுசாக ஒரு ஏபிஎனை கிரியேட் பண்ணோம். ஃபஸ்ட் எடுத்து நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோ 5Gன்றது டைப் பண்ணிக்கோங்க. ஜியோவில் ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஜிஐஓ ஜியோ ஸ்பேஸ் 5G. 5Gயில் ஜீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நேம் ஜியோ ஸ்பேஸ் 5G. ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், 5Gயில் ஜீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜிஏ மட்டும் கேப்ஸில் போட்டுக்கோங்க. ஜிஐஓ ஜியோ ஸ்பேஸ் எதுவும் வரக்கூடாது. ஸ்பீட் எஸ்பிஇடி ஸ்பீட் இன்டர்நெட் INTERNET இன்டர்நெட் ஜியோ ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் விடாதீங்க, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோ 5G இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜிஎன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஜிஐஓ ஜியோ ஸ்பேஸ் 5G ஜீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. 5G ஸ்பேஸ் இன்டர்நெட்டில் ஐன் லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. INTERNET இன்டர்நெட். பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது வந்து ஏரியா கோட், எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, இது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது PAP ஆர் CHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL NET இன்டர்நெட் அப்படின்ற நெட்டுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPL நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமாக்கு பதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலே லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பியரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடு இல்லை அன்ஸ்பெசிஃபைடுன்னு சில பேர் மொபைலில் இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் LTEலேருந்து GPRS வரையும், LTE HSPAP HSPA HSUPA HSDPA UMTS EDG லாஸ்ட் ஒன் GPRS. ஸோ இந்த 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா NRN GSMன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 10 ஆப்ஷனுமே நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆப்ஷனையும் மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னுன்னு இருக்கும். இல்லை சில பேர் மொபைலில் மேலே இந்த டிக் மார்க்கோ இல்லை டன்னும் இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்றா இருக்குது, ஜியோ 5Gன்னு. ஜஸ்ட் அது ஒன்று டேப் பண்ணிங்கன்னா இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.